வணக்கம் மக்களே, நான் குணா. அதாவது இந்த தாவேக்கால இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பேசக்கூடாததெல்லாம் பேசுகிறாங்க, பேச வேண்டியதெல்லாம் பேச மாட்றாங்க, பேச வேண்டிய இடத்துலையும் பேச மாட்றாங்க. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இன்னும் விஜய் கொடுக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இவங்களே தானாக வழியே போய் வெளியில் போகிற ஓனான எடுத்து வேட்டியில் விட்ட கதையா, இவங்களே வந்துட்டு தேவையில்லாததெல்லாம் பேசி ஏற்கனவே இருக்க கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் கொஞ்ச நெஞ்ச ஆதரவையும் பார்த்தீங்கன்னா இழந்துக்கிட்டே வராங்க. எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டாங்க, எதை செய்யக்கூடாதோ அதை சரியாக செய்கிறாங்க, செய்யக்கூடாத விஷயங்களை. அந்த மாதிரி இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா அவர் பார்த்தீங்கன்னா ரஜினியை பற்றி தேவையில்லாமல் பேசியிருக்காரு. இப்போ இந்த அதாவது இந்த தேர்தல் களத்தில் வந்த பிறகு இந்த தேர்தல் நேரம் அதுவும் தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கண்கொத்தி பாம்பு மாதிரி வந்துட்டு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணணும். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ அவங்க சொல்கிறது தான் இந்த உலகத்தில் நடக்கும், ஏதோ ஒரு மாயாஜால சக்தி எதுவும் வச்சுருக்காங்களா, இல்லை பிளாக் மேஜிக் எதுவும் பயன்படுத்துகிறாங்களா எனக்கு எதுவும் தெரில. தேர்தல் நேரத்தில் அப்படியே ஜூமந்திர காலி போட்டு எல்லாத்தையும் மாற்ற போகிறாங்களா எனக்கு தெரில. இவர் பாட்டுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி சம்பாதிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல. இவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னு அதை சொல்லிடுறேன். ஒரு கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஜினி வந்துட்டு அப்போயே வந்து எம்ஜிஆராக மாறுறதுக்கு முயற்சி பண்ணார், எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆதிக்கத்தை செலுத்தணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு முயற்சி பண்ணார். ஆனால் இப்போ அந்த திமுக அரசு தான் வந்துட்டு பல அழுத்தங்கள் கொடுத்து அவரை வந்துட்டு கட்சியே தொடங்க விடாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க கூட வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு இதில் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாட்டினாண்டா எங்கடா நம்ம ஆட்டோக்கார தம்பின்னு காத்துக்கிட்டு இருந்த எல்லா கட்சியினரும் மூத்த கட்சியினர்லாம் பார்த்தீங்கன்னா சுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக பக்கத்தில் இருந்து அடி, அதிமுக பக்கத்தில் இருந்து அடி, விசிக பக்கத்தில் இருந்தும் அடி, பாஜகவில் இருந்து அண்ணாமலையை அவர் காட்டமாகவே விமர்சிச்சுட்டாரு. இந்த மாதிரி பல தலைவர்கள், அதே மாதிரி பல கட்சியை சேர்ந்த தலைவர்கள், திரையுலகில் இருக்கவங்களும் சில பேர் வந்துட்டு இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது வந்துட்டு அடிப்படை ஆதாரமற்ற ஒரு பேச்சு அப்படின்ட்டு அவங்க அடித்த அடியில் பார்த்தீங்கன்னா கடைசியில் இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து நேற்று மன்னிப்பே கேட்டுட்டார் பகிரங்க. ஒரு கூட்டத்தில் போயிருந்தப்போ அப்போ பார்த்தீங்கன்னா ரஜினியோட பயணித்தவர் கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகள் அவர் கூட பயணிச்சிருக்காரு, அவருக்கு பணி புரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்துட்டு மேடையிலே ஆதவ அர்ஜுனாவும் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் என்ன நோக்கத்தில் சொன்னீங்க அதை வந்துட்டு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கன்னு கேட்டதுனால அவர் மேடைக்கே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம அல்லற சில்லறைகளுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம சொல்ல தேவையில்ல, ஆனால் அண்ணன் கேட்டிருக்காரு, அவருக்கு உணர்வுக்கு மதிப்பளித்து சொல்லணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி நான் சொன்னது வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்துட்டு அவருக்கு பிடிக்கல, எதிர்க்கிறாரு அப்படின்ட்டு அந்த அறிக்கையில் நான் பார்த்தேன். நான் வந்துட்டு பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவர் பகிரங்கமாகவே மன்னிப்பு கேட்டுட்டாரு. இது தேவையா சொல்லுங்க? என்ன பேசணும்? அரசியல்வாதினா அந்த கட்டுப்பாடு ஒழுக்கம் இருக்கணும். அந்த இப்போ நிறைய அரசியல் கட்சிகளுக்கு அது இல்லை. ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு அடி வந்து ரொம்பவே விழுகுது. ஏன்னா இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் அப்படி. இவங்க வந்துட்டு கொஞ்சம் முன்னெச்சரிக்கை இல்லாமல், திட்டமிடல் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய தவறுகள் பண்ணுறாங்க. மற்ற கட்சிகள் அது இது பண்ணாலும் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று வச்சுருக்காங்க. இவங்ககிட்ட அது இன்னும் அவங்க அது என்னென்னு அவங்களுக்கு தெரியலை, நான் கண்டுபிடிக்கல. அதே மாதிரி ரஜினியும் பார்த்தீங்கன்னா என்னாலும் இல்லாத திருநாளாக பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா பேசினதுக்கு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இந்த மாதிரி என்னை பற்றி வந்துட்டு தவறான கருத்துக்கள் வந்துட்டு அடிப்படை ஆதாரமின்றி பேசியிருக்காரு, இது வந்துட்டு வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்குது, மற்றும் இந்த விஷயத்தில் எனக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் திரைத்துறையை சேர்ந்தவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா மிக நன்றி அப்படின்ட்டு அவங்க பேருங்கள்லாம் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அறிக்கை வெளியிட்டு இதை வந்துட்டு பெருசாக வந்துட்டு ஹைலைட் ஆகியிருக்கு. அதுவும் இந்த நேரத்தில் வந்துட்டு அறிக்கை வெளியிடுற அளவுக்கு இதுக்கு முன்னாடி விஜய் பேசினப்போ கூட அறிக்கை வெளியிடல. ஆனால் விஜய் பேசியிருந்தா இந்த விஷயத்த அறிக்கை வெளியிட்டிருந்தா கூட சரி பரவாயில்ல, அவர் கட்சியோட தலைவர் அப்படின்றப்போ ஓகே. இவர் பேசுறதுக்கு எதுக்கு அறிக்கையெல்லாம் வெளியிடணும், ஜஸ்ட் ஒரு கண்டன காணொலி அந்த மாதிரி இது பண்ணாலே போதுமேன்ட்டு இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அரசியல் சதி இருக்குது. சில கட்சிகளின் தூண்டுதல் பெயரால் தான் ரஜினி வந்துட்டு இந்த மாதிரி அறிக்கை வெளியிட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. உங்கள் கருத்து என்னன்றதை கருத்து பெட்டியில் பதிவு பண்ணுங்கள். ஆரோக்கியமான கருத்துக்களாக இருக்கட்டும், வார்த்தைகள் பிரயோகம் வந்துட்டு சொற்கள் பிரயோகம் வந்துட்டு சரியாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.